அன்றைக்கி ஆடியோ லான்ச்சில் ட்ரெய்லர் லான்ச் பண்ணும்போது நாங்கள் விஜய் சாரை வந்து இது பண்ணலை, அவரை பற்றி எதுவும் பேசலை அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் விஜய் சாரை மட்டும் சாயல் காமிச்சிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை கலாச்ச மாதிரி இருந்தது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் கிளைமாக்ஸில் என்ன பண்ணியிருக்காரு? கட்சி ஆரம்பிச்சாரா? அதை தான் சொல்ல அவர் மேட்ச் எம்பியா இருக்காரா? அதான் சார். அவர் குல்கந்த் குமாரை பாருங்க செல்லப்பில்ல. நீங்களே ஜென்சி பிள்ளைக்கும் இடையில 90 கிட்ஸுக்கும் இடைப்பட்ட சிக்கலை தம்பி மாற்றிருக்கிற அடுத்த தலைமுறை வாட் இஸ் பாலிடிக்ஸ், இந்த கேரக்டர் எந்த ரெஃபரன்ஸ் அப்படின்னு நீ தம்பி சொல்லி புரிய வைக்கணும். அப்படி சொல்லி புரிய வைப்பது அரசியல் விழிப்புணர்வை தம்பி நீ ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா ஓ திஸ் இஸ் பாலிடிக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகுது செல்லப்பில்ல. வாய்ப்பில்லை ராஜா. ஆமாம், நீங்கள் குல்கந்த் குமாரை பாருங்க. நெக்ஸ்ட் சார், நீங்கள் விஜய் இல்லைன்னு அன்றைக்கி சொன்னீங்க, ஆனால் சாயல் அப்படியே இருக்குது. இப்போ இருக்கிற கேட்ட பேருங்க கேள்வியை முடிச்சிடுறேன். அடுத்து அவரோட உதவியாளர் பேர், அவர்கிட்ட உதவாங்கினவர் பேர் செல்வம். அதேமாதிரி லண்டனையும் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் பார்த்தா விஜய் தான் சொல்கிற மாதிரி ரஜினியில் ஆரம்பித்து அவர் கேட்டால் தான் விஜய் கிட்ட தான் வந்திருக்கீங்க அப்படின்னு தோணுது. அன்பு தம்பி கார்த்திக், உனது அறிவை என் கூட்ட புகுத்தாத. இதெல்லாம் படம் சிலப்பில்ல. நீ வாத்தியாருடைய மகன் அடிக்கடி பொறுப்பு பார்க்குறீங்க தங்கமே. இல்லை அதல்ல, அதுக்கு நான் ஆட்பட்டவன் கிடையாது. நான் நினைத்திருந்தால் ஒரு சுமூகமான ஒரு கதையை எடுத்து இப்படி ஒரு விஷயத்தை இவ்வளவு ஒரு சேர பண்ணியிருக்க முடியாது. நான் தமிழ்நாட்டில் மக்களுக்காக எனது வயசுக்கு என்னப்பா தேசிய விருது வாங்கிட்டப்பா, நேஷனல் அவார்டு வாங்கிட்டப்பா, பெரியார் விருது வாங்கிட்டப்பா, இதை ஒரு தயாரிப்பாளர் இந்த படத்தை எடுத்திருக்கிறாருன்னு தமிழ்நாட்டு மக்கள் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. பெரிய மகிழ்ச்சி. ஒவ்வொருத்தர் முகத்திலையும் பார்த்தீங்களா எந்த வனப்பாது இருக்கா? நேற்று இரவு வரை இந்த படம் வெளியாகுமா வெளியாகாதா என்ற ஒரு பதட்டத்துக்கும் பதைவதற்கும் உள்ளாகி உடல் ஆரோக்கியத்தை, உள்ள மகிழ்வை, உள்ள நிம்மதியை கருத்த படம் இது. அப்பா, இனிமே இந்த மாதிரியான அப்படியான ஒரு முடிவுக்கு எங்களை தள்ளிடுறாங்க. நீ கார்த்திக் மாதிரியான ஆள்லாம் சப்போர்ட் பண்ணும். இது முழுக்க தனி நலன் சார்ந்த கருத்து அல்ல. இது ஒட்டுமொத்த மக்கள் நலன் சார்ந்த கதை. நீ விழாவாரியாக விரிச்சு எழுத நாளை கழிச்சு மத்தியானம் 1:45 மணிக்கு கூப்பிட்டு பேசுகிறேன். அடுத்து அண்ணே டைரக்டர் அண்ணா என்ன இங்கே இருக்கான்? ஐயா சொல்லுங்க ஐயா. நீங்கள் சொல்கிறதாவே இருக்கட்டும், யாரையும் நீங்கள் சொல்லலை, சந்தோஷம். ஆனால் இந்த படத்தை கொஞ்சம் சீரியஸாக வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு இது நல்ல செய்கிற மாதிரி ஒரு அரசியல்வாதிகளின் இந்த சித்து விளையாட்டு காட்டுற மாதிரி எடுத்துருக்கலாமே. காமெடியாக வந்ததில் 10ஓட 11 படமாக இருக்குது. ஐ லவ் திஸ் கொஸ்டின். ஐ லவ் யூ. சட்ட திட்டங்கள், தேர்தல் ஆணையம், விதிமுறைகள், எவ்வளவு சிக்கலுக்கு நடுவில் இந்த படம் இப்படி யோசிச்சு எடுத்து ஒரு சேலஞ்ச். அது நிச்சயம் ஒத்துப்போய் நினைக்கிறேன். இந்த கதையை தொடுவது ஒரு சேலஞ்ச். இன்னைக்கு ஒரு படைப்பை கொண்டு பத்திரிகையாளர் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திட்டோம் அப்படின்றதே ஒரு விஷயம். நீங்கள் ஆசைப்பட்ட பிரகாரம், நான் ஆசைப்பட்ட பிரகாரம் அந்த படைப்பு சுதந்திரத்தை 100% அந்த கொக்கரிப்பு உணர்வோடு கொட்டி தீர்த்திருந்தால் படம் வந்திருக்காது, பணம் போயிருக்கும், நான் வீட்டில் தூங்கியிருக்கணும். இல்லை, சீரியஸான கதையை நீங்கள் 3 பேருமே காமெடி பண்ணி கெடுத்துட்டீங்க. காமெடியாகவே முடிஞ்சிருச்சு. அப்புறம் இதை காமெடி ஒர்க் அவுட் ஆச்சுல. எங்கள் ஆசை காமெடியாக ஒர்க் அவுட் ஆகணும்னு தான். அடுத்து மாமா கிட்ட கேளுங்கப்பா, எங்களோட குருநாதர்ப்பா, தயவு செஞ்சு. சார், இயக்குனருக்கு ஒரு கேள்வி. சார், இந்த குல்கந்த் குமார் இருக்கார்ல, நட்ராஜ். ஆமாம் சார். அவர் வந்து படுத்துட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வரும்ல. ஆமாம் சார். அது என்ன பேர் வருது கொஞ்சம் சொல்லுங்க. அது மீஷா. ரைட், அதான் மீஷாவா? MASHவா MESHவா? மீஷாவா சார்? அந்த உங்களுக்கு இல்ல மீஷா தானே வந்துச்சு, அதான் கேட்டேன். இல்ல நீங்க விஜய் பத்தி எதுவும் சொல்ல, நீங்க நான் பேர் என்னன்னு தெரியல. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், அமேசான் இருக்கு. அமேசான்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் கிடைக்கும். இன்னொன்னு மீஷோல வந்து மொக்கையான ப்ராடக்ட் கிடைக்கும் சார். அது அதான் மீஷோ தான். மீஷோ போட முடியாதுல, காப்பிரைட்ஸ் வரும்ல சார். இல்ல இதுல MESH அதே மாதிரி ஒருத்தர் பேரை போட்டு MESH இல்ல சார், MEESH சார். அப்பாவோட டயலாக்ஸாக இருக்கட்டும், அப்பாவோட ஸ்டோரியில் நீங்கள் டைரக்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்? மேம், இது ஆக்சுவலாக கொஞ்சம் சேலஞ்சிங்கானது தான் மேம். லைக் உங்களுக்கு தெரியும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ரொம்ப இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம யாருமே இப்போ சொல்கிற மாதிரி ஒரு பர்சன் எடுத்தோம்னா டிஃபர்மேஷன் போட்டு நம்மளை என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நம்ம ரிலீஸே பண்ணியிருக்க முடியாது. அவங்க எல்லாமே நடந்தது பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து. ஏன்னா லைக் எல்லாருமே பிடிச்சவங்க இருப்பாங்கல்ல, நடந்து. பட் எல்லாமே படம் பார்த்ததுக்கு இது அவங்க கிடையாது. என்னன்னா இப்போ இந்த ஒரு கான்ட்ரவர்சி திருப்பி போயிட்டு இருக்காது. தேவையில்லாமல் நாங்கள் திருப்பி அதிலேயே மாட்டிகிட்டு இருக்கோம், லைக் லூப்பில் மாட்டின மாதிரி. ஸோ சேலஞ்சிங்காக இருந்தது. பட் எல்லாருமே என்ஜாய் பண்ணி எடுத்தோம் மேம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, சரி ஒரு கேரக்டராக இருந்தாலும் ஒரு குழுக்கு வந்து அவர் ஒரு ஹிந்தி எப்படி பேசினாலும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. MS பாஸ்கர் சாரோட அந்த ஒரு ஸ்லாங் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ நாங்களே எடுக்கும்போது என்ஜாய் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த சேலஞ்சிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது மேம். பிரதர், நீங்கள் கதை எழுதும்போதே இதை நட்டி சார் நடிக்கணும்னு எழுதுனீங்களா?
இது ஒரு நல்ல தங்கச்சி, நல்ல கேள்விப்பா. பட் இது ஒரு எழுதுகிற பொழுது ஒரு இது நீங்கள் ஒன்றும் இளம் வயது பிரகாஷ்ராஜ் அல்லது சத்யராஜ் சார், ஒரு எஸ்.ஏ. சூர்யா, இப்படி தானே தோணும் நமது பட்ஜெட்டுக்கு. ஆமாம், ஏழைகளின் ஹீரோ சத்த நாடு போற்றும் நல்லவன் நட்டி தான் எங்களுக்கு கிடைச்சாரு. ஆமாம், இப்போ கண்டென்ட் தான். ஸோ கண்டென்ட் வந்து அதை அவர் உடல் மொழிக்கு எல்லா கதாபாத்திரங்களும் பொருந்திருந்தது. இது இவன் ரசித்தான், அதை அன்றைக்கே பாதி சொல்லிட்டேன், இவன் ரசித்தான் எடுத்தான். ஆமாம், இந்த படத்தில் உங்களுக்கு கட்டுப்பட்டு வெளிவர முடியாத வசனங்கள் என்ன அப்படின்னா, அதுக்கு வேறு ஒரு சந்தர்ப்பம் இருக்குது, வேறு ஒரு மேடை இருக்குது, நிறையா கேள்விகள் கேளுங்க. அப்போ உங்களுக்கு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஆசைப்பட்டு வர முடியாமல் தடுக்கப்பட்ட வசனங்கள் என்ன அப்படி கேளுங்க. அது தம்பி மீனாட்சி பார்த்துக்கிட்டு இருக்காப்ல, தெரியுது. சார் இப்போ ஒரு ஷோ போயிட்டு வந்தோம், கமலா தேட்டர் ஹவுஸ்ஃபுல்லு. ஆக்சுவலாக அங்கே கொடியை வச்சு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க சார். விஜய் ஃபேன்ஸ் ரொம்ப செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பார்க்குற விதம் வந்து அந்த மாதிரி இருந்தது. சார் சார் அது தப்பு இல்லை சார். இல்லை சார், ஆக்சுவலாக அதில் என்ன அவர் தப்பாக காட்டலையே. அவர் அங்கே என்ன தப்பான கூட இருக்கவங்க யாரும் சரியில்லைன்னு தான் சார் நம்ம போர்ட்ரேட் பண்ணியிருக்கோம். நட்டி சார், நீங்கள் கிட்டத்தட்ட எல்லா தலைவர்கள், எல்லா அரசியல் தலைவர்கள், நடிகரோட சாயல் வந்து உங்களோட இதில் இருக்காது, புரிஞ்சுக்கிட முடியுது. இந்த ஒரு வார காலம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது, மிரட்டல், அன்பான விமர்சனம், இதெல்லாம் எப்படி இருந்தது? ஃபோன்லாம் எடுக்கிறீங்களா? நான் ஃபோன் எடுக்கிறேன் சார். எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வரல சார். என்ன திட்டியோ இல்லை இந்த படத்தை பற்றி தவறாக சொல்லி எதுவுமே வரல சார். படம் பார்த்த நண்பர்கள் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருக்கு, குல்கந்த் குமார் நிஜமாக அப்படியே வாழ்ந்துட்டடா அப்படின்னாங்க. அது சார், ஏற்கனவே இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனப்போ ஆதவ அர்ஜுனா ஒரு மிரட்டல் கொடுத்துருந்தாரு, படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணுறோம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன சார் ஆச்சு? மிரட்டல் இப்போ வந்து பணிஞ்சிட்டாரா, இல்லை ஏதாவது உங்களுக்கு பதில் சொல்லியிருக்காரா? அப்படிலாம் எதுவுமே இல்லை. நம்ம தம்பி ராமையா சார் தான் அதை பற்றி பேசினாரு, அவர்கிட்ட கொஞ்சம் கொடுங்க சார். இருங்க ஒரு நிமிஷம். அந்த அன்பு சகோதரர் ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துக்கு வருவதற்கு பின்னணியில் பிகின் ஸ்கில்லில் கடுமையான உழைப்பு இருக்குது தம்பி. யாருடைய உழைப்பையும் யாரும் களவாடக்கூடாது, எள்ளி நகையாடக்கூடாது. நாங்கள்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் மாமாலாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். உழைப்பை மட்டுமே மேலிருந்து வாரியாக நுனிப்புள்ளை மேய்ந்து விட்டு தலைப்புச் செயலில் வரக்கூடிய நீங்களும் அப்படி தான். ஒவ்வொருத்தரும் இந்த மீடியாவுக்கு வந்து எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது. உங்களுக்கு பிறகு வந்தவர்கள் போனவர்கள் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்துருந்தா அந்த நிம்மதியோடு உங்களால் இருக்க முடியாது. டேய், அப்போ வந்தால் அதை பண்ணால் ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணால் வீடு வாங்கிட்டானே ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னு உட்கார மாட்டீங்க. டேய், இப்போ வந்தாண்டா நான் பார்த்து இந்த அவன்கிட்ட சேர்த்து விடணும்டா. விஷயம் தெரியுமா? கார் 2 காரம் ஒப்பிட்டு பார்த்தீங்களா? பார்த்துருக்க முடியாது, பார்க்க மாட்டீங்க. அதனால தான் இந்த அமைதியோடு இங்கே உட்காந்துருக்கேன். நான்லாம் வந்த புதுசில் எனக்கு பிறகு எத்தனை பேர் இப்போ என்ன தனியாக கூப்பிட்டு கேட்டிங்கன்னா என்னென்ன வச்சுருக்கிறீங்க? என்ன நான் வச்சுருக்கேன் அப்படிமே, என்ன நான் வச்சுருக்கிறேன் அப்படிமே. இது உண்மை, இவனுக்குமே தெரியாது. ஸோ கலைக்காக நாங்களும் கலை இதில் ஏதாவது புதுசாக பண்ணிட முடியுமா? நான் ஏன் சார் நடிச்சிட்டு காசெல்லாம் இவ்வளோ போட்டு போகிறதுக்கு இந்த ஒரு படைப்பை பண்ணிவிட்டு நீங்கள் அனுசரணையாக ஆதரவாக மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த நம்பிக்கையில் மேலே பேசிட்டு இருக்கிறோம். அடுத்து எங்கள் மாமாட்ட கேளுங்கப்பா சார். பொலிட்டிக்கல் சட்டையர்னு சொன்னீங்க படம் சார். தம்பிராமையா சார், தம்பி சொல்லுங்க சார். பொலிட்டிக்கல் சட்டையர்னு சொன்னீங்க. அரசியல்வாதிகள் நிறைய பேர் இல்லாமல் பொதுவாக வந்து நிறைய ஆர்டிஸ்ட்டை மையப்படுத்திய படம் பண்ணுறீங்க. அதாவது வந்து ராஜ்யசபா கமல் சார்லேருந்து ரஜினி சார் இருக்கும், அது மாதிரி எல்லா இது வந்து நடிகர்களை மத்தியும் மையப்படுத்தி பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அது உங்கள் கண்ணாடி அப்படி காமிக்குது. தம்பி கண்ணாடி போட்டிருக்கீங்களே, நான் கண்ணாடி போடாமல் பார்த்தேன்னா குல்கந்த் குமாராகவே தெரிகிறான். உங்களது கற்பனை தூக்கி அந்த கதாபாத்திரத்தை பூத்தீங்கன்னா அது ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி எழுதி கொடுங்க தம்பி, நல்ல காசு உங்கள்கிட்ட கொடுக்குறேன். ஓகே கற்பனை வறட்சி ஆகுது. டாக்டர் சார் கொடுங்க சார். குல்கத் குமார் பேர் வச்சு என்ன காரணம்? ஏன்னா ரஜினிகாந்துக்கு வந்து லாஸ்ட்டாக ஒரு பேர் வச்சுருக்கீங்க, அஜித் குமாருக்கு வந்து ஒரு பேர் வச்சுருக்கீங்க. குல்கத்னா யார்? என்னன்னா இப்போ வந்து 2 பேரும் விமர்சிக்கலாம், விஜய் மட்டும் விமர்சிக்க மாட்டீங்களா நீங்கள்? சார் நான் யாரையும் விமர்சிக்கிறேன் சார், விமர்சிக்கிறது இல்லையே. குல்கந்த் அவர் அதிலே கதையிலே ஒரு ஸ்டோரி இருக்குது. அவர் குல்கந்த் வித்துட்டு இருக்கிறாரு. ஸோ அடைமொழி இருக்கும்ல, எல்லாருக்கும் ஒரு அடைமொழியா. ஸோ அந்த மாதிரி தான் அது வந்தது. ஸோ அதுதான் கதை. நீங்கள் பார்த்துருக்கீங்க, அதிலே சீனே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாரு. அவர் மத்திய பிரதேசிலேருந்து வந்திருக்காரு. ஸ்லாங்கு யாரும் அந்த ஹிந்தி பேசல இல்லைன்னா இங்கே. டைரக்ட் சார், அப்பா இயக்குன படம் ராஜா கிளி, அதுக்கு மருமக வந்தாங்க. ஹஸ்பண்ட் இயக்குன படத்துக்கு ஒய்ஃப் வரலையே? ஏன் அம்மாவும் தான் வரல? ஏன்னா இது அந்த மாதிரி மூவி இல்லை சார். நம்ம பர்சனல் லைஃப் எல்லாருமே காப்பாற்றுக்கணும். ஏன்னா we have to protect our family சார். லைக் இந்த இது
இல்லையே அவங்க தானே பூஜை வந்து பூஜைக்கு வந்து அவங்க தானே இது பண்ணி வச்சது. இல்லை ஆக்சுவலாக அது எல்லாமே அப்பா தானே பண்ணார். இல்லை அப்பா தான் ஸ்டோரி நரேட் பண்ணார். ஸோ அப்பா ஆக்சுவலாக நட்டி சார் தான் ஸ்டார்டிங்கும் பண்ணது. சார் அப்பா சொல்கிறப்ப சத்யராஜ் இவங்களெல்லாம் யோசித்தோம். இன்னைக்கு நட்டியை தவிர வேறு யாரையும் அந்த கேரக்டரில் கற்பனை பண்ணி பார்க்க முடியல. அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. அதே நேரம் சீமானை ஏன் வம்புக்கு இழுத்தீங்க? யாரு சார்? அந்த ஒரு கேரக்டர் விஜய் சத்யாவா அவர் வராருல? இல்லையா ரொம்ப இல்லையா சார். நீங்கள் நெக்ஸ்ட் அண்ணன் வந்து ஆக்சுவலி என்னோட டேட் ஆஃப் தான் நீங்கள் சீமான் அண்ணன் டேட் ஆஃப் தான் ஒன்று தான். லைக் ஒரு அண்ணன் மாதிரி தான் நான் பார்க்குறேன். அவர் சாமியை ரொம்ப நம்புவார். அதுக்கு தான் நெக்ஸ்ட் சீக்வன்ஸில் பார்த்தியா ஏன்டா சாமி இல்லைன்னு சொன்னீங்கன்னு ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அது அவர் இல்லைண்ணா. தம்பி, இப்போ இந்த வயதில் வேறு எந்த நடிகர்களும் செய்ய முடியாத ஒரு சேலஞ்ச் எடுத்து ரோப்லாம் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. கேமரா மேலே அப்படியே எம்எஸ் பாஸ்கர் மாமா தூக்கி போட்டிருக்காங்க. மேலே அடித்தா மண்டை காலி, கீழே பிடிச்சா தாங்கினவங்க விட்டுருந்தானா எலும்பு காலி. இதை அப்பா அவன் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க சண்டாளிங்களா? உங்கள் அப்பைங்களா தாய் மாமைங்களா சித்தப்படம் நினைக்க மாட்டீங்களா? அது கிரியேட் அதை நினைச்சு கேட்பீங்கன்னு நாங்கள் ஒரு ஏக்கத்தோடு காத்து நிற்கிறோம். என்ன மாமா என்ன மாப்பிள்ள கொய்யால நம்ம மேலே இறக்கமே பாருமா. சரி, அது நீங்கள் கண்டுபிடிங்க. அது நீங்கள் கண்டுபிடிங்க, யாருன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். இல்லை கண்டுபிடிச்சிடும் சார். நம்ம கண்டுபிடிங்க சார் யாருன்னு. நீங்கள் சொல்கிற ஒரு பர்சன் நவம்பரில் தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அது ரெஃபரன்ஸ் இல்லை. ரெஃபரன்ஸ் அவர் எப்போ ஜாயின் பண்ணாரு உங்களுக்கு தெரியும். நம்ம படம் பூஜை நீங்கள் போயிட்டீங்கன்னா கிடையாதுங்க. சில சார் இல்லை அறநிலைத்துறை கொடுத்துருக்கீங்க மினிஸ்டர். இல்லை கேட்டீங்க, பதில் சொல்கிறதுக்குள்ளே நீங்களே மறுபடியும் கேட்டுக்கிட்டு இருந்தாக்க அப்புறம் நான் என்ன பதில் சொல்கிறது? எனக்கு மனசில் நான் வச்சுருந்தது ஐயா காலம் சென்ற தாமரைக்கனி அவர்கள். அவர் தாங்க நான் மனசில் வச்சு இது பண்ணேன். நீங்கள் அது வேறு யாரை கூடவும் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது உங்களுடைய பார்வை. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். சரி போகிறோம், கிளம்பலாமா? மணி ஆகிப்போச்சு. எல்லோரும் வீட்டுக்கு போகணும், நான் ஊருக்கு போகணும்.